कामयं सदा सदा यत्तात्प्रसद्धां भजे लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमुच्युतपदां भुजे मरुग्णं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन तन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवागान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् गुरुमुखमनदेत्य नीलातुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरश्चित्तमध्यापयन्ति शोच्चिष्टायां सृजनिकिलितं यापलाकृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमगिदमिदं भूयेवास्तु भूयः अन्नवयर् पुதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன விம்மார்த்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யச்சரணௌ சரணம் பிரபத்யே சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுலோத்பாசமானே விமானே कावेरी मध्यदेशे मृदुतरफणिराट् भोगिपर्यङ्गभागे निद्रा मुद्राभिरामं घटिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तं पद्माधात्रीकराब्जां परिचितचरणौ रङ्गराजं भजेऽहं प्रह्लादनारदपराशरपुण्डरीकव्यासाम्बरीषसुखशौनकभीष्मताभ्यां रुक्माङ्गदार्जुनवसिष्ठविभीषणादीन् पुण्यानि मां परमभागवतां स्मरामि सर्वत्र गोविंदनाम संकीर्तनम எம்பெருமானார் ஆண்டாள் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம். நம்ம கோதை நாச்சியாருடைய திருப்பாவை நோன்பிலே 22வது பாசுர அனுபவம். கீழ்பாட்டில் எம்பெருமான் பரத்வமும் இந்த ஜீவனுடைய கீழ்நிலையும் சொன்னான். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே இன்னும் எம்பெருமான் பெரியாய் பெரியனான எம்பெருமான் சிறியனாக இந்த நில உலகில் தன்னை தாழ்த்தி பக்தர்களோட ஏற்றத்தை காமிக்கிறான். அதனால் தோற்றமாய் நின்ன சுடரே அப்படின்னா என்ன தோற்றமாய் நின்ன அப்படின்னாக்கா பக்தனுக்கு கிருபை பண்ணினா அதை ஒரு இங்கே சாசனமாக பண்ணி வச்சுட்டு போயிடுவான் இல்லையா. தான் மகாபலிகிட்ட இறங்கி கையேந்தினா அதை திருவிக்ரம அவதாரத்தில் தான் தான் பரபிரம்மங்கிறத உடனே காமிச்சான். அப்போ உயர்வான எம்பெருமான் ஒரு சாமானிய பக்தன் இடத்துல, அதுவும் ராட்சசன் அவனிடத்துல போய் கையேந்துறார். அதை இன்றைக்கும் நாம் சொல்லின்னு இருக்கோம். சாசனம் பண்ணியிருக்கார். எங்கேயோ மறைஞ்சி ஏதோ பண்ணலை. தன் நிலையை கீழ்நிலைக்கு வந்தும் அதை மறைக்காமல் பகிரங்கமாக தான் பண்ணினார். பக்தன் இடத்துல கையேந்தினார். அதனால் தோற்றமாக என்னன்னா எல்லாரும் அறியலாம்படி தான் வந்தார். எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் வந்தார். அவன் இடத்துல கையேந்தினார். அவனுக்கு கீழ்மையாக இங்கே சாசனம் பண்ணிவிட்டார். இன்றைக்கி எத்தனை க்ஷேத்திரங்களில் வாமனமூர்த்தி சேவிக்கிறோம், எத்தனை க்ஷேத்திரங்களில் திருவிக்கிரமனை சேவிக்கிறோம். திருவிக்கிரமனை சேவிச்சாக்க உடனே அந்த சரித்திரம் ஞாபகம் வரும். பஞ்சவர்தூதனாய் பாரதம் கை செய்து அப்படின்னு பாண்டவாளுக்காக தூது போனான். தூது போய் அங்கே போய் அர்ஜுனன் துரியோதன இடத்துல அவன் அவமானப்படுத்துறன்னு சொல்லி பாதாளம் அந்த சிறைக்கு ஆசனத்துக்கு கீழே ஒரு பெரிய பாதாளத்தை உண்டாக்கி அதில் கண்ணனை இறக்கி 100 வீரர்களை கீழே நிறுத்தி கண்ணனை கைது பண்ணணும்னு அவன் எத்தனம் பண்ண, அதுலேயும் விஸ்வரூப கீழே போன கண்ணன் விஸ்வரூபமாக மேலே வரான். அந்த சரித்திரம் பாண்டவ தூதன் போனால் காஞ்சியில் சேவிக்கிறோம். விஸ்வரூபமாக பாண்டவர்களுக்காக தூது போன திருக்கோணத்தோடு அங்கே எழுந்தருள் இருக்கான். அங்கே சாசனம் பண்ணுறான். தான் பக்தர்களுக்காக என்னென்ன லீலையெல்லாம் பண்ணினோமோ, என்னென்னலாம் அவமானப்படுறானோ அதெல்லாம் மறைக்கிறது இல்லை. இங்கேயே அதுக்கு ஒரு சாசனம் பண்ணிட்டு போயிடுறான். தோற்றமாய் நின்ன சுடர் அப்படின்னா. அப்போ
இப்போ பக்தர்களோட ஏத்தத்தை பகவான் அர்ச்சாரூபமாக இன்றைக்கும் காமிச்சுட்டு இருக்கான் இல்லையா. சரித்திரத்தில் காமிக்கிறான், புராண இதிகாசங்கள்ல எல்லாம் காமிச்சிருக்கான், அர்ச்சா திருமேனியில இன்றைக்கும் காமிச்சுட்டு இருக்கான். ஒரு வைபவங்களும் நடந்துட்டுருக்கு. அதனால் தோற்றமாய் நின்ன சுடரின எளிமையாக பக்தனுக்கு கைப்பண்டமாக எம்பெருமான் எழுந்தருளுவான். அதுதான் பகவானுடைய நிலை. பெரியனாக இருந்தாலும் தன்னை சிறுமையாக்கி சுலபமாக சௌலபியம்னு பேர். வாத்சல்யம் சௌலபியம்னு. வாத்சல்யம்னா என்னன்னாக்கா கன்னடத்தில் பசுவுக்கு இருக்கிற ஒரு பாசம். ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது, அது துள்ளி திரிஞ்சுன்னு இருக்கும், அதை பார்த்து பார்த்து இந்த அம்மா பசு ஏங்கின்னு அது எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு. அதனால் இப்போ பசு அந்த குட்டி போட்ட உடனே என்ன ஆகும்னா அதில் மேலே இருக்கிற அந்த அசுத்தத்தெல்லாம் இது தான் நக்கி நக்கியே சுத்தி பண்ணும். ஏன் அப்படின்னாக்கா அந்த குற்றத்தையும் குணமாக எம்பெருமான் நம்ம இடத்துல எடுத்துக்கிறான். நம்முடைய குற்றம் அழுக்கு, நம்ம இடத்துல இருக்கிற அழுக்கு நம்முடைய குற்றம், அந்த குற்றத்தை குணமாக பெருமான் எடுத்துக்கிறான். அதனால் குற்றம் இருந்தாலும் நீ என்னை சரணாகதி பண்ணுன்னு ராமன் சொல்கிறான். பரவாயில்ல, எந்த குற்றம் இருந்தாலும் சரி, நீ என்னை ஒரு தரம் சகிருதேவ பிரபன்னாய, ஒரு தரம் சேவி உன்னை நான் காப்பாற்றுறேன், ஒரு தரம் என் இடத்துல வந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்லு, ஒரு தரம் சொன்னால் போகிறோம், அப்புறம் நீ சொல்ல வேண்டாம், நான் காப்பாற்றுறேன்னு பகவான் ராமன் அங்கே சொல்கிறான். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி செய்யாஜதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. நான் ஒரு விரதம் வச்சுட்டுருக்கேன். என்ன விரதம் அப்படின்னா சகிருதேவ ஒரே ஒரு தரம் பிரபன்னாய என் திருவடியில் விழுந்துடும். ஒரு தடவை விழுந்து ஆனால் நான் பார்த்துக்கிறேன். அபயம் சர்வபூதேபியா, அது வந்து மனுஷனுக்கு தான் இல்லை, இல்லை அரசனுக்குத்தான் இல்லை, சாமானிய குடியானவனுக்கு தான் இல்லை, இல்லை பட்சிகளுக்குன்னு இல்லை, குரங்குக்குன்னு இல்லை, வேடனுக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் அபயம் சர்வபூதேபியா. ராமாவதாரத்தில் பார்த்தா எத்தனை பேருக்கு அபயம் இல்லையா. அதில் குஹன் வேடன், அவன் ஜடாயு கழுகு, அவருக்கு சம்ஸ்காரமே பண்ணுறார். பிரம்மமேத சம்ஸ்காரம்னு ஒரு சம்ஸ்காரம். நம்ம சாதாரணமாக யாராவது போயிட்டாக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரியை வச்சுருக்கோம் இல்லையா. அந்த அக்னி போட்டு அந்த சரம திருமேனியை இது பண்ணுறதுக்கு சில காரியங்கள்லாம் வச்சுட்டுருக்கோம். இன்னாருக்கு இன்னபடி பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அதில் உயர்ந்ததான அந்த சரம கைங்கரி என்னென்னா பிரம்மமேத சம்ஸ்காரம்னு வேதத்தில் சொல்லுது. ஆனால் வேதாத்தியனங்கள்லாம் பண்ணி பிரம்மனிஷ்டராக இருந்து எம்பெருமான இடத்துல அதீத பக்தி ஸ்ரத்தையாக இருந்து நல்ல ஒரு பக்தருக்கு அப்படி ஒரு சம்ஸ்காரம்னு சொல்லியிருக்கு. எல்லாருக்கும் அது பண்ண முடியாது. பிராமணனாக பிறந்தா கூட கிடையாது. பிராமணன்லேயே ரொம்ப அது உயர்ந்த நிலையில் இருந்தவாளுக்கு தான் அது பிரம்மமேதம்னு பேர். அந்த பிரம்மமேதத்தை கொண்டு ஒரு பறவைக்கு போய் பண்ணார் ராமன், ஜடாயு. அவருடைய வசதி ஹனுமார் சுக்ரீவன் இவாளெல்லாம் குரங்கு, இவாளுக்கு அபயம் கொடுத்தார். விபீஷணன் ராட்சசன், அவனுக்கு அபயம் கொடுத்தார். இப்படி எடுத்துட்டோம்னா அபயம் சர்வபூதேபியான், யாரோ ஒருத்தருக்கு தான் நான் அபயம் கொடுப்பவன் இல்லை, சர்வபூதேபிய எல்லாருக்கும், பறவையாகட்டும் இதாகட்டும் யாராகட்டும் மனுஷனாகட்டும் எல்லாருக்குமே நான் அபயம் தரேன்னு ராமன் சொன்னான். அதனால் தன் மேல்நிலையை விட்டுட்டு பெருமாள் ரொம்ப கீழிறங்கி வந்து வாத்சல்யம், அந்த பசு எப்படி கண்ணண்டத்தில் குறைய பார்க்கறது இல்லையோ அதே மாதிரி பகவான் நம் குறைய பார்க்காம நமக்கு அனுக்கிறாம்ன்ற அது வாத்சல்யம்னு பேர். சௌசீல்யம் அது என்னன்னு கேட்டாக்கா அது குற்றத்தையே குணமாக கொண்டு ஆட்கொள்வது ஒன்று, தானே இவனுக்கு கைங்கரியம் பண்ண வருது. பக்த சரித்திரங்கள் எத்தனை பேருக்கு பார்க்குறோம். இந்த பாண்டரங்க சரித்திரத்தில் பார்த்தா சக்குபாயின்னு ஒரு அம்மா இருந்தா, அவளுக்காக இவனே அவள் ரூபத்தில் போய் அவன் மாமியாருக்கு கைப்பிடிச்சு கால் பிடிச்சி தலிகையெல்லாம் பண்ணி போட்டு ஒரு 10-15 நாள் மாத காலமோ தெரியல, நிர்ணயம் எவ்வளோ காலம் தெரியல, ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்தானா. அப்புறம் ருக்மிணி பிராட்டிக்கு எங்கே நம்ம பெருமாள் ஆளையே காணமே அப்படின்னு பார்த்தாக்கா அது அங்கே போய் உட்காண்ட்ருக்கு அப்படின்னா. ஏன்னா இவள் பண்டரிபுரம் போனவா அப்படியே திருவடி சேர்த்துட்டான். என்னைக்கு போக அங்கே சக்குபாய் பெருமாள் திருவடி சேர்த்துட்டாங்க. உள்ள பாண்டரங்கனை சேவிச்சா அங்கேயே அப்படியே மோட்சம் அவளுக்கு. அங்கே கூட போனவாலாம் அப்படியே அங்கே சம்ஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டான். வந்தாக்க கடைசியில் என்னாச்சு, இங்கே வந்து சொல்கிறா சக்குபாய் போயிட்டா அப்படின்னா, பைத்தியம் அது இங்கே தானே உட்காந்துருக்குன்னு அவள் அப்பா அம்மா அந்த மாமனார் மாமியாரெலாம் சொல்கிறான். கடைசியில் ருக்மிணி பிராட்டி கணனை காணமேன்னு தேடினா அவன் அங்கே உட்காந்துருக்கான்னு. உடனே இவள் என்ன பண்ணினா சக்குபாய் எழுப்பினா, திருப்பி போனவளை திருப்பி கொண்டு போய் அங்கே ஒப்படைச்சி பகவான் தான் வந்தேங்கிறத காமிச்சதுக்கப்புறம் அவள் திருந்தினார் ஒரு சரித்திரம். இப்போது ஒரு பக்திக்காக தான் என்னென்னலாம் பண்ணணும். ஒரு இந்த சேனா நாவிதர்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்காக ஒரு முஸ்லீம் ராஜாவுக்கு மொட்டையை போட்டான்.
இல்லையா? சவரம் பண்ணான், ஒருத்தருக்காக செருப்பு தைச்சான், ஒருத்தருக்கு பானை பண்ணுறான். தன் கீழ் நிலையில் எவ்வளோ இறங்க முடியுமோ அப்படி இறங்கி வந்துவிட்டான். பண்டரிபுர சரித்திரங்களை பார்த்தோம்னா இப்போ சமீபத்தில் நடந்தது. இதெல்லாம் எந்தையோ லட்ச வருஷத்துக்கு முன்னாடி துவாபர யுகமோ திரேதா யுகமோலாம் கிடையாது. இப்போ 200-300 வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் நடந்துன்னு இப்போ கூட நடந்துட்டு இப்பயும் பெருமாள் திவ்ய சரித்திரங்கள் பண்ணின்னு தான் இருக்கார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ பிரத்யட்சமானார், இப்போ அரூபமாக காமிப்பார், அவ்வளோதான். அப்போது தன் நிலையை தாழ்த்தி வர்றது சௌலபியம்னு பேர். அந்த வாத்சல்யம், சௌசீல்யம், சௌலபியம் இப்படியெல்லாம் குணக்கடலாக இருக்கிற எம்பெருமான் தான் பெரியாய்ங்கிற நிலையை விட்டு தோற்றமா என்ன சுடராய் இங்கே வந்து எழுந்துருளி அப்படி அனுக்கிரகம் பண்ணான்னு நேற்றைய பாசன அனுபவம். ஆச்சியார் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணின உடனே எம்பெருமான் கட்டையில் படுத்துட்டு இருந்தான் இல்லையா, மெத்தன்னா பஞ்சசயனத்தில் படுத்துட்டு இருக்கான், சயனம் பண்ணிட்டு இருக்கான். அப்போது இவாளை கட்டாட்சம் பண்ணணும்னு அப்படி எத்தனம் பண்ணுறான். அப்போ நாச்சியார் சொல்கிறா, அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கிதியேல் எங்கள் மேல் சாபம் இழந்து ஏழோர் எம்பாவாய். இந்த அங்கன்னாக்கா அழகியதான விரிந்து பறந்ததான இந்த உலகம். மா ஞாலத்து அப்படின்னார். அங்கன் ரொம்ப அழகியதான சிருஷ்டியிலேயே ரொம்ப விசேடமான சிருஷ்டி இந்த பூமி தான். நாமெல்லாம் ஏதோ அற்பந்தான் இங்கே பார்க்குறோம் இல்லையா? ஒரு சின்ன குருவி எடுத்துப்போமே, அதோட அழகு, அது பறக்கிற சாமர்த்தியம், அது சாப்பிட்ற அழகு, இதை நாம் ஒரு அரை மணி நேரம் பார்த்தோம்னா வியப்பாக இருக்கும். இந்த அணில் பார்த்தாக்கா அது அது வர்றதும் சாப்பிட்றதும் ஓடுறதும் எம்பெருமான் சிருஷ்டி ஒன்றொன்னையும் ரசிக்கணும். பார்த்தா தான் தெரியும் நமக்கு எம்பெருமான் எப்படிலாம் படைச்சி வச்சுருக்கான். ஒரு மரத்தை எடுத்துனா சின்ன விதையிலேருந்து முளைக்கிறது, அது பெருசாகி எவ்வளோ பழங்களை கொடுக்குறது, அதில் எவ்வளோ அழகு. அப்போ அழகியதான இந்த சிருஷ்டி எம்பெருமான் அப்படி பண்ணி வச்சுருக்கான். அப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன வஸ்துவை எடுத்துட்டாலும் அதில் ஆச்சரியமாக நம்ப முடியாத விஷயங்களாக இருக்குது. அது யார் பண்ணா? இதை இயற்கைன்னு சொல்கிறான். அந்த இயற்கையை தூண்டுறது யார்? ஒரு விதை போட்டோம்னா அதில் அந்த மரம் தானே முளைக்கிறது இல்லையா? திருத்துலா விதை போட்டால் திருத்துலா தானே வருது, வேறு விஷச்செடியாக வர்றது அதில். அப்போ அதை யார் பிரேரணை பண்ணுறாங்க? ஒரு சர்ப்பம் குட்டி போடுறதுன்னா அதே சர்ப்பம் தானே வெளியில் வருது. சர்ப்பத்தில் எத்தனை விதம் இருக்குது, அந்தந்த விதம் தானே அது வெளியில் வருது. அதை யார் பிரேரணை பண்ணுறா? இப்படி மனிதர்களில் எத்தனை மனிதர்கள், இப்போ எத்தனை லட்சம் கோடி பேர் இப்போ பிறந்திருப்பா, எத்தனை லட்சம் பேர் போயிருப்பா, ஒருத்தரை மாதிரி இன்னொருத்தருக்கு இல்லையே. அப்போ எம்பெருமான் எப்படி பிளான் பண்ணுறான் இல்லையா? முகத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும் இல்லையா? ஒரே மாதிரி இருப்பா பார்க்குறதுக்கு, ஆனால் ஏதோ ஒரு சின்ன வித்தியாசம் இருக்க. அப்போ பெருமாளை விட ஒரு இன்ஜினியர் யாரும் பிளான் பண்ணுறவாளுக்கு யாரும் கிடையாது லோகத்தில். அப்படி ஒரு சிருஷ்டின்னா பண்ணுறான். நாம் அப்படிலாம் யோஜனை பண்ணினோம்னா நாமெல்லாம் ரொம்ப அல்பம்னு தோணும். அதுக்குள்ளே நான் அகங்காரத்தோடு தான் அலையிறமே ஒழிய நம்ம சிருஷ்டியில் என்ன விஷயம் இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் யாருக்காகன்னா நமக்காக, நம்மளை இங்கே படைக்கிறதுக்காக. இந்த ஜீவன்களுக்கு ஒரு லீலா இடமாக இங்கே இருக்கணும், தான் வந்து இங்கே லீலை பண்ணணும், இவாளை உத்தாரணம் பண்ணுறதுக்காகவே அப்படி அழகியதான ஒரு சிருஷ்டி பண்ணிருக்கான். அங்கன்னா அழகியதான மா ஞாலம் தான், பறந்து விரிந்ததான பெரிய உலகம் இது. அந்த அரசர்கள் இருக்கா இல்லையா, அந்த சிற்றரசர்கள் அங்கங்கங்க அரசர்கள்லாம் இருப்பா. அவளுக்கெல்லாம் நான்கிற அகங்காரத்தோடு இருந்தாலும். பவுண்டரக வாசுதேவன் ஒருத்தன் இருந்தான். கிருஷ்ணாவதார காலத்திலேயே பகவான் இருக்கும்போதே அகங்காரத்தோடு இருந்தவன். அவனுக்கு வாசுதேவன்னு பேர். பவுண்டரகம்ங்கிற அந்த தேசத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். அதனால் பவுண்டரக வாசுதேவன்னு பேர் அவனுக்கு. அவன் என்ன பண்ணா, பொய்யா 2 கையை ஒட்டி வச்சுக்கிட்டு சங்கு சக்கரம் வச்சுக்கிட்டு நான் தான் வாசுதேவன் அலைஞ்சின்னு இருந்தான். ஏன்னா இங்கே ஒரு வாசுதேவன் இருக்கானே, கண்ணனுக்கு வாசுதேவன்னு பேர். துவாரகா வாசுதேவன் இவர், நான் பவுண்டரக வாசுதேவன், நான் தான் கண்ணன். அவன் வந்து பொய் இப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தான். கடைசியில் அவனையும் சம்ஹாரம் பண்ணினான் கண்ணன். அந்த மாதிரி தான்கிற அகங்காரமாக இருக்கக்கூடிய அரசர்கள் அகங்காரத்தோடையே இருந்தால் அவள் அழிஞ்சுடுவா. ஆனால் அதில் சில பேர் என்ன பண்ணினா அப்படின்னா, அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே அப்படின்னா 4 அகங்காரத்தை ஒழித்து அபிமானம் 4 அந்த அபிமானம் இருக்கு இல்லையா, அபிமானத்தை பங்கம்னா உடைக்கிறது, விடுறது. அந்த அபிமானத்தை விட்டு ஒழித்து
நின் பள்ளிக்கட்டிற்கீழே அப்படின்னா எம்பெருமான் சயனம் பண்ணிட்டு இருக்க திருப்பள்ளிக்கட்டு இருக்கு இல்லையா, அந்த திருப்பள்ளியில அந்த பஞ்ச சயனத்துக்கு கீழே திருவடி கீழே வந்து நிற்கிறானா. பள்ளிக்கட்டு கீழே சங்கம் இருப்பார். சங்கம்னா கூட்டம். அத்தனை அரசர்களும் கூட்டம் கூட்டம் கூட்டமாக வந்து நின்று, நான் எங்களுக்கு பலமெல்லாம் இல்லைப்பா, உன்னிடத்துல எங்களால் போட்டி போட முடியாது, எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தங்களுடைய அபிமானத்தெல்லாம் துறந்து எம்பெருமானுடைய வைபவத்தை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வந்து நிற்கிறார்களாம். அதே மாதிரி வந்து தலை பெய்தோம்னா அவள்லாம் அபிமானத்தை விட்டு ஒழித்து இங்கே வந்தால் நாங்களும் அப்படி தான் வந்திருக்கோம் அப்படின்னா, அப்போது இந்த அரசர்களும் இந்த கோஷ்டியும் ஒன்றா அப்படின்னா அது இல்லை. அந்த அரசர்கள் எம்பெருமானை எதிர்த்தா தைரியம் இழந்து வந்து இங்கே நிற்கிறா. ஆனால் இவா அடியார்கள் கோஷ்டி எம்பெருமானிடத்தில் அனுகிரகம் வாங்கிறதுக்காகவே வந்திருக்கா. அவளை போல அபிமானத்தை பங்கமாய் அப்படின்னா என்ன அபிமானம் அப்படின்னாக்கா, இந்த கைங்கரியம் பண்ணுவதில் கூட எனக்கும் உனக்குன்னு இருக்கக்கூடாது இல்லையா. எனக்கு தான் கைங்கரியம், எனக்கு தான் கைங்கரியம். ஏன்னா நாச்சியாருடையது கூடி இருந்து குளிர்ந்துன்னு சொல்லிருக்கா. அங்கே கூட கோஷ்டியாகத்தான் போனோம். அந்த அபிமானம் நமக்காகத்தான் பெருமாள், என்னுடைய பெருமாள் அந்த சுயநலமெல்லாம் அறுத்து நமக்காக அப்படின்னு ஆண்டாள் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்திருக்கா. அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே நாங்கள் வந்து நிற்கிறோம் கைங்கரியத்துக்காக. அவள்லாம் பிரயோஜனத்துக்காக வந்தா. அரசர்கள் எதுக்கு வந்தா, அப்படி அடிபணிஞ்சாதான் அந்த தேசத்தில் இவன் ராஜாவாக இருக்கலாம், இல்லைட்டினா கைது பண்ணி உள்ள தள்ளிடுவான் இல்லையா. அது கண்ணன் வந்து துவாரகாதீசன் இல்லையா, மகாராஜா. அதனால் அவனிடத்துல எதிர்த்தோம்னா சிறைக்கு போக வேண்டியதான். அதனால் அவள் ராஜ்யம் பிழைக்கணும்னா திருவடியில் விழுந்தாதான் சரி பிழைச்சிப்போ, நமக்கு கப்பம் கட்டின்னு நீ வாட்டுக்கு ஆட்சி பண்ணிட்டு அப்படின்னு ராஜா சக்கரவர்த்தி சொல்லுவார். ஆனால் அவள் பிரயோஜனத்துக்காக வந்தால் நாங்கள் பிரயோஜனம் இல்லாமல் எதிர்பார்க்காமல் இங்கே வந்தோம் அப்படின்னு அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் கோஷ்டியாக வந்து நின்னோம் அப்படின்னார். அந்த திருவடி வாரத்தில் வந்து நின்றுருக்கா. உடனே எம்பெருமான் அப்படி விழிக்கிறதுக்காக எத்தனம் பண்ணின உடனே சொல்கிறா, கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதே விழியாவோன்னா. எம்பெருமானுடைய கட்டாட்சம் பூர்ணமாக பார்த்துட்டான்னா நமக்கு தாங்க முடியாது. ஏன்னா நமக்கு அவ்வளோ சக்தி இல்லை. அவனுடைய பூர்ண கட்டாட்சம் அதான் ஸ்ரீமன் மந்த கட்டாட்ச லப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம்னு சொல்கிறார். பிராட்டி முழுசாக கட்டாட்சம் பண்ணலை, ஓர கடை வெளியில் அப்படி பார்த்தாலாம். இந்த இந்திரன் சந்திரன் பிரம்மா வாழலாம் இருக்காளே, அவள்லாம் வந்து வரிசையாக நின்று காத்தால சுப்பிரபாதம் பண்ணுறா. பெருமாள் சயனம் பண்ணிட்டு இருக்கார், பிராட்டி அங்கே பாத சேவை பண்ணிட்டு இருக்கா. பெருமாளை நோக்கி தான் பிராட்டி இருப்பாள். எப்பயும் பார்வை பெருமாள்கிட்டே தான் இருக்கும், இந்தண்டை திரும்ப மாட்டா. இந்த குழந்தைகள்லாம் வந்து நின்ற உடனே இப்படி லேசாக இப்படி பார்த்தாலாம். மந்த கட்டாட்சம்ங்கிற மந்தமான ஒரு பார்வை லேசாக அப்படி. அவள் பார்க்குறதே யாருக்கும் தெரியாது, சில பேர் பார்க்குறதே தெரியாது, ஆனால் பார்த்துட்டு இருப்பாள். அந்த மாதிரி ஓரப்பார்வை கடைவெளியினால் அப்படி பார்த்தாலாம். அதுதான் சொல்ல மந்த கட்டாட்ச லப்த விபவ பிரம்மேந்திர கங்காதரா. இந்த பிரம்மாவோ இந்திரனோ கங்காதரனான ஈஸ்வரனோ எல்லாருக்கும் அவாவா பதவி பொழைச்ச காரணம் என்னென்னா இவளுடைய அந்த கண் பார்வை தானே. இவள் பார்த்ததுனால இந்திரனாக இருக்கான், பிரம்மா பதவியிலே இருக்கார், ருத்ர பதவியிலே இருக்கார். அவள் பதவியை விட்டு கீழே இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இந்த கட்டாட்சத்தினால அவாவாளுடைய பதவியில் இருக்கா அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்கிறது. அப்போது அந்த மந்த கடாட்சம்தான் நம்மளால் தாங்க முடியும், பூர்ண கடாட்சம் பண்ணால் நமக்கு தரிக்க முடியாது. அதனால் நாச்சியார் சொல்கிறா, கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலேனா. கிங்கிணி அப்படின்னாக்கா இது ஒரு ஆச்சரியமான பதம். அந்த மாடுகளுக்கெல்லாம் ஒரு மணி கட்டியிருப்பான் இல்லையா, உருண்டையாக இருக்கும், அதில் ஒரு கோடு தான் இருக்கும், உள்ளுக்குள்ளே அந்த உருண்டையாக சப்தம் கேட்குறதுக்காக ஒரு இரும்பில் ஒரு உருண்டை போட்டிருப்பா. அதில் அதுதான் ஆடினவுடனே கலகலாம் சப்தம் கொடுக்கும். அந்த இதை பார்த்தோம்னா அது கண்ணு மாதிரி இருக்கும். அந்த தோண்டா போட்டிருக்கிற அந்த துவாரத்து வழியாக உள்ளே இருக்கிற இந்த கருப்பு தெரியும், அதுதான் கிங்கிணி அப்படிங்கிற. அந்த கிங்கிணி எப்படி இருக்கோ அதே மாதிரி நீ அறப்பார்வை பாருண்ணா. நம்ம கண்ணை முடின்னு லேசாக திறந்தா பாதி கருவெளி தெரியும். அந்த இது மற்ற அந்த மணியை வச்சுட்டு இதையும் பார்த்தா தெரியும் கண்ணாடியில். நாச்சியார் எப்படி அது அனுமானம் சொல்கிறா பாருங்க. எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த கிங்கிணி எப்படி இருக்கும், அரக்கன் திறந்த மாதிரியே இருக்கும் அந்த மணி. அந்த கிங்கிணி வாய் செய்த அந்த மாதிரி கண்ணை விழிக்கணும். தாமரை பூ போலேன்னா, தாமரை புஷ்பம் எப்படி இருக்கும்னாக்கா குளிர்ச்சியாக ஜில்லுன்னு இருக்கும் இல்லையா. எப்போவுமே அதுக்கு ஒரு குளிர்ச்சி உண்டு.
அதே மாதிரி எம்பெருமானும் அந்த தாமரை கண் எப்பவும் குளிர்ந்து இருக்கணும். நம்மளை பார்க்குறச்ச அப்படி தான் இருக்குமா. தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதே, தாமரை பூ போன்று இருக்கிறதான அந்த கமல நயனம்னு சொல்கிறோம் இல்லையா. கமலன்னா தாமரை, நயனம்னா கண். தாமரை கண்ணான் அப்படிங்கிறா, பங்கைய கண்ணான், உடரி காட்சான், இப்படியெல்லாம் கண் அழக வர்ணிக்கிறான். தாமரை போன்றதான கண். அதனால் தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதே வெளியாவோன்னா, இந்த சிகப்பான கண்ணை நீ அப்படியே முழிச்சிடாத, சிறு சிறுதே கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை கட்டாட்சம் பண்ணு. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அப்படின்னா, திங்கள் அப்படின்னாக்கா சந்திரன், ஆதித்யன்னா சூரியன். பெருமாளுக்கு 2 கண் இருக்குது. சக்ஷோ சூரியோ அஜாயத அப்படின்னு வேதம் சொல்கிறது. எம்பெருமானுடைய கண் என்ன அப்படின்னு கேட்டாக்கா சூரியனும் சந்திரனுமாக இருக்கான். ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன். அப்போ இந்த சூரியனான கண் எப்போ திறக்கும், சந்திரனான கண் எப்போ திறக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த சூரியனான கண் என்ன ஆகும்னா எரிக்கும், உஷ்டமாக இருக்கும், நிருசிம்மாவதாரம் மாதிரி. அந்த கண் யாரை பார்க்கும்னா விரோதிகளை பார்க்கும். அடியார்களை யார் ஹிம்சை பண்ணுறாளோ அவள் வந்த உடனே பெருமாளுடைய அந்த தாமரை கண் அங்கே உஷ்ணக்கண்ணாக மாறிடும். ஆதித்யனை போல் சுட்டெரிக்குமா அவளை. அந்த அடியார்களை ஹிம்சை பண்ணுறவாள் அப்படி பார்க்குமா அந்த பார்வை. அதே ஒரு பக்தன் வந்து நின்னான்னா ஆதித்யனை போல் குளிர்ச்சியாக அப்படி கட்டாட்சம் பண்ணுவார். சில்லுன்னு ஆகிடும் உடனே. இவ்வளோ ஹீட்டாக இருந்த கண், வெப்பமாக இருந்த கண் உடனே சாந்தமாகி குளிர்ந்த பார்வை பார்ப்பாராம். ஆனால் இந்த திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அப்படின்னா, இப்போ நாச்சியார் 2ஐயும் சேர்த்து சொல்கிறான். ஏன்னா எப்போவுமே இந்த மந்தமான அந்த சந்திரனும் சூரியனும் சமகாலமாக இருக்கிற சந்தி வேலைன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த சாயங்காலம் பார்த்தா சில சமயம் சூரியனும் அந்த பக்கம் இருப்பார், சந்திரனும் அந்த பக்கம் இருப்பார். அது என்ன ஆகும் அப்படின்னாக்க ரொம்ப ஹிதமாக இருக்கும் அந்த சமயம். ஒரே சந்திரன் இருந்தால் குளிர் இருந்தால் குளிருமே ராத்திரி. சந்திரன் ஒரேடியாக வந்துட்டாருன்னா ஜிலு ஜிலுன்னு இருக்கும், அதுவும் தாங்காது. சூரியன் காத்தால் இருந்தாக்கா அதுவும் தாங்காது, வெப்பம் குளிரும் தாங்காது, வெப்பமும் தாங்காது. அடியார்களுக்கு எல்லாம் ஹிதமாக இருக்கணும் இல்லையா. அந்த சந்தியா காலம் எப்படி இருக்குன்னா, இந்த பக்கம் சூரியன் இருப்பார், இந்த பக்கம் சந்திரன் இருப்பார், 2 பேரையும் சேவிக்கலாம். பௌர்ணமி அன்னைக்கு சேவிக்கலாம். அந்த மாதிரி திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் குளிர்ந்த கட்டாட்சம் பண்ணு எங்களை அப்படின்னா, நீ வெப்பமாகவும் வேண்டாம், ஒரேடியாக குளிராகவும் வேண்டாம். நாச்சியாருக்கு எப்போவுமே எல்லாம் மிதமாகவே இருக்கணும். அதுதான் வாழ உலகினில் பெய்துடாயினார். ரொம்பவும் வேண்டாம், வேண்டாமல் இருக்க வேண்டாம் அப்படின்னா. அதிகமாகவும் கொடுக்காதே, கொடுக்காமல் இருக்காது, மிதமாக கொடு அப்படின்னா. அதனால் சொல்கிறா, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்கிறியே, எங்களை பூர்ணமான கட்டாட்சம் பண்ணு. 2 கண்ணாலையும் எங்களை பூர்ணமாக கட்டாட்சம் பண்ணி எங்களுக்கு நீ கிருபை பண்ண வேண்டும். எங்கள் மேல் சாபம் இழிந்து அப்படின்னா. என்ன சாபம்? இப்போ இவள் என்ன பண்ணினா, பாவம் ஏதாவது பண்ணினாலா, இவளுக்கு யார் சாபம் விட்டா அப்படின்னா, இந்த பிறவியே பாபத்தோட சம்பளம் தானே இல்லையா. புண்ணியம் பண்ணிருந்தோம்னா சொர்க்கத்துக்கு போயிருப்போம், ஒரேடியாக பாபம் பண்ணுறதா நரகத்தில் இருப்போம். ஆனால் பாபத்தோட மிச்சம் புண்ணியத்தோட ஒரு கர்ம பலன் 2 சேர்ந்தால் தான் இந்த பிறவி பிறக்க முடியும். இங்கே ஒரே பாப்பியாகவே இருந்துட்டானா அவனுக்கு டைரெக்டாக நரகம், அங்கேயே வதையெல்லாம் பண்ண வேண்டியது, பண்ணிவிட்டு இங்கே மனிதனாக பிறக்க முடியாது, புழு பூச்சியாக போயிடுவான். அதே ரொம்ப புண்ணியம் பண்ணிட்டாக்க தேவலோகத்துக்கு போயிடுவான், சொர்க்கம் சொல்கிறோமே அங்கே போயிடுவான். அந்த புண்ணிய பலன் முடிஞ்ச உடனே அப்படி இங்கே ஒரு ஜென்மா கிடைக்கும். அந்த புண்ணிய பலத்தோட இதில் தான் நமக்கு பக்தனாக ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார் பெருமாள். அது இப்போ இந்த பிறவியில் நாம் என்ன பண்ணணும், எம்பெருமான இடத்துல பக்தி பண்ணி மோட்சம் அடையணும். அப்போது இவாளெல்லாம் பக்தர்கள் தானே, அடியார்கள் தானே. இவாளுக்கு ஏது சாபம் அப்படின்னா, இந்த கர்மத்தினால வந்த சாபம், யாத்தனா சரீரம்னு பேர் இந்த உடம்புக்கு. இந்த உடம்பு யாருக்கு ஏற்படுதோ அவள் பாபத்தினால தான் இங்கே வரா. வந்து அவள் பண்ணின பாபத்துக்காக ஜென்மா, புண்ணியத்துக்காக உயர்ந்த ஜென்மா. அவள் பண்ணின 2 இதுக்காகவும் பாபத்தினால இங்கே பிறகுறான், அதே புண்ணியம் பண்ணுறான் இல்லையா. அதனால் அந்த ஜென்மாலேயே கொஞ்சம் வசத்தியான பிறவி. இந்த பிறவியில் என்ன வசதி அப்படின்னா, ஜாதி அதெல்லாம் கிடையாது, ஞானம். ஞானஹீனன் பசுவோ அப்படிங்கிறான். மனிதனாகவே பிறந்திருக்கட்டும், அவனுக்கு அறிவு இல்லை, புத்தி இல்லைன்னா அவனும் ஆடு மாடு தான். நான் தான் இன்ஜினியர் படிச்சிருக்கேனே, நான் ஆடிட்டர் ஆச்சு, நான் வக்கீல் ஆச்சு, நான் டாக்டர் ஆச்சுன்னு அதெல்லாம் படிப்பா. ஞானம்னா என்ன? எம்பெருமான அறியணும். வேதம் சொல்கிறது வித்வான்னு ஒரு பதம் போடுறோமே, சில பேருக்கெல்லாம் வித்வான் இன்னார், வித்வான்னு போடுவோம். என்னடா வித்வான்னு வேதம் விசாரிக்கிறது. வித்வான்னு யாரை சொல்லணும்? படித்தவாளை சொல்லணுமா? சம்ஸ்கிருதம் படிச்சிருக்கேன், வேதம் படிச்சிருக்கேன், நான் அதை படிச்சிருக்கேன், இதை வியாக்கரணம் படிச்சிருக்கேன்,
அப்படி கறந்து எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிருக்கேன்னா அவன் வித்வான் அல்ல. அவனை வித்வான்னு சொல்லவே இல்லை. வித்வான்னா யார் அப்படின்னா ஒன்றுமே தெரியாதவனுக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும், என்ன? கண்ணனை தெரியும், எம்பெருமானு தெரியும். எம்பெருமான் அவன்தான் என்னை நடத்துகிறான், அவன்தான் எனக்கு கிருபை பண்ணுறான், அவன்தான் எனக்கு சாதம் போடுறான், அவனுடைய கிருபையில் நான் இருக்கேன். அது ஒன்று தெரியும் அவனுக்கு. அவனைத்தான் வித்வான்கிறது வேணும். ஏன்னா அறிய வேண்டிய வஸ்துவை அறிஞ்சாத்தான் அவன் ஞானி இல்லையா? அறிவாளின்னு சொல்ல இதுக்கு அறிய வேண்டிய விஷயத்தை அறிஞ்சவன் தான் அறிவாளி இல்லையா? இப்போ பொய் சொன்னவனுக்கு பொய்யன் அப்படிங்கிறான் இல்லையா? திருடன் அவனை திருடன் அப்படிங்கிறான். அப்போ எதை அறிய வேண்டுமோ அதை அறிந்தவனைத்தான் அறிவுள்ளவன் சொல்கிறான், அறிவாளிங்கிறான். எதை அறியணும்? அவன் அல்ப விஷயங்கள் அறிஞ்சவனா அறிவாளி கிடையாது, ஞானி கிடையாது. பரபிரம்மத்தை அறிஞ்சவன் தான் அறிவுள்ளவன், அவனைத்தான் ஞானின்னு சொல்கிறோம். வெறும் ஞானம் இருந்தால் மாத்திரம் போகாது, பரபிரம்ம ஞானம் வேணும். அவனே வித்வான்னு வேதம் அங்கே சொல்கிறது. அதனால் வித்வான்னா எல்லோரும் வித்வான்னு போட்டுட்டா பிரயோஜனம் இல்லை. அவனை அறிஞ்சலா, அறிய வேண்டிய வஸ்துவை அறிஞ்சலா. பெரியாழ்வார் இதுக்கு நமக்கு உபமானமாக சொல்கிறார். ஏன்னா குருமுகம் அனதீத்திய, குருமுகமாக அவர் படிக்கலை. பிராக வேதான் அசேஷான், வேதங்களையோ சாஸ்திர சம்பிரதாயங்களையோ எல்லாம் அவர் படிக்கவே இல்லை. அவர் சாஸ்திர ஞானம் உள்ளவர் அல்ல. அவருக்கு என்ன தெரியும்? ஒன்றே ஒன்று தெரியும், பெரிய வடபெரும் கோயிலுடையான்னு தெரியும், அவருக்கு மாலை கட்டி கைங்கரியம் பண்ணணும்னு தெரியும், அவர் பிரசாதத்தை சாப்பிடணும்னு தெரியும். இவ்வளோதான். அங்கேயே சுற்றின்னு இருந்தவர். கோவில், தோட்டம், வீடு, இதை விட்டால் வேறு ஒன்றுமே தெரியாதவர். அவரை போய் எழுப்புறார் சொப்பனத்தில் பெருமாள். போய் அங்கே போய் பரத்துவ நிர்ணயம் பண்ணு அப்படின்னு. பரத்துவ நிர்ணயமா? எனக்கு என்ன தெரியும் அப்படின்னார். எல்லாம் தெரியும் போ அப்படின்னா. எனக்கு ஒன்றை விட்டால் ஒன்றும் தெரியாதேப்பா, நான் போய் அங்கே எப்படி வித்வான்களுக்கு நடுவில் நான் அது தெரியுமோ இல்லையா, என்ன தெரியுமோ இல்லையா, அதைத்தான் போய் சொல்லு அப்படின்னார் அவர். அறிய வேண்டிய விஷயம் அவ்வளோதானே. அதான் வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான்னா. வளவளான்னு அவர் பேசலை. வேண்டிய சமாச்சாரம் என்ன இல்லையா? சில பேர் மைக்க பிடிச்சானா வளவளான்னு பேசிட்டேன், சப்ஜெக்ட்டுக்கே வரமாட்டான், போயிட்டே இருப்பா, தூக்கம் வரும், எல்லோரும் தூங்கிடுவா கடைசியில். அதே மாதிரி பெரியாழ்வார் எனக்கு ஒன்றுமே தெரியாதன்னார். ஒன்றை தான் தெரியும்னா அதை போய் சொல்லு, அதைத்தான் வேண்டிய வேதங்கள்லாம். வேண்டிய விஷயம் என்ன? நாராயணனே பரபிரம்மம். ஒரே வாக்கியம் முடிஞ்சு போச்சு. அங்கே போனார், மதுரைக்கு போனார். அங்கே பெரிய பெரிய வித்வான்கள்லாம் உட்காந்துருக்கா. செல்வநம்பின்னு ஒரு பெரிய மகான், அவர் அங்கே இருக்கார். அவருக்கும் இவருக்கும் அபிமானம் உண்டு. அதனால் அவர் மாத்திரம்தான் இவரை வரவேற்றார். இவரை வரவேற்ற உடனே செல்வநம்பி பெரிய வித்வான், அவர் போய் இவரை வாங்க அடியே தாசன் அப்படின்னோடனே மித்ததுக்கெல்லாம் சிரிக்கிறது. மித்த வித்வான்களே ஏன்னா இதுக்கு ஒன்றும் தெரியாது, இது பூ கட்டி மாலை கட்டி ஏதோ கோயிலில் பொங்கல் சாப்பிட்டுன்னு உட்காண்டிருக்கு, இங்கே இந்த வித்வத் சபைக்கு இதுக்கு என்ன வேலை இப்படிலாம் பேசுகிறாளாம். ஒரு கேலியாக பேசினாலாம் வித்வான்கள்லாம். அது என்ன பொற்களி கட்டி வச்சுருக்கா? பரபிரம்மம் யாருன்னு சொன்னால் அது தானே விளைஞ்சிரும், விளைஞ்சா அது உண்மைன்னு அர்த்தம். உடனே இவர் போனார். பெரிய அந்த செல்வநம்பி இவரை வரவேற்று ராஜாட்ட அறிமுகப்படுத்தி வச்சார். இவர் வடவரங்கோயிலுடைய ஆணுக்கு கைங்கரியம் பண்ணின்னு இருக்கார், பக்தி ஸ்ரத்தை உள்ளவர் அப்படின்ன உடனே அவர் ராஜாவும் மரியாதை, பெருமாள் கைங்கரியம் பண்ணுறார் இல்லையா, அவரும் மரியாதையாக கூப்பிட்டார். நீங்கள் சொல்லலாம் அப்படின்னார். நாராயணனே பரபிரம்மன்னு வளைஞ்சிருக்கு. அதான் வேண்டிய வேதங்கள் ஓதினார். வளவளன்லாம் பேசலை, போனார், விரைந்து கிளியறுத்தான்னார். எல்லாம் வளவளன்னு என்னத்தையோ சொல்லின்னு உட்காண்டிருந்தது எல்லாம். இவர் போனார், போன க்ஷணம் எம்பெருமான் நாராயணனே பரபிரம்மம், நாராயண பிரம்ம தத்துவம் நாராயண பராகனர் வளைஞ்சுருத்து அப்படியும். அதனால் உடனே பொற்கிளியை வாங்கிட்டு சேர்ந்துட்டார். இங்கே கைங்கரியம் பண்ணார். அப்போது ஞானம் என்ன அப்படின்னா வேதாந்தங்களோ சாதாரண சாமானிய சாஸ்திரங்களோ படிப்புகளோ ஞானம் அல்ல. எம்பெருமான அறிகிறது தான் ஞானம். பகுத்தறிவுன்னா என்ன அப்படின்னா பகுத்தறிகிறது. நாம தான் பகுத்தறிவாளி, மித்தவெல்லாம் கிடையாது. பகுத்தறிவாளன்னு சொல்ல நாங்கள்லாம் பகுத்தறிவாளிகள் அப்படிங்கிறானே, நாம தான் பகுத்தறிகிறோம். பரபிரம்மம் எது சாமானியம் எதுங்கிறத வித்தியாசம் நமக்கு தான் தெரியும் இல்லையா? அதுதான் பகுத்து அறிவதுன்னா என்னென்னா பரபிரம்மம் ஒன்று இருக்குது, அது சிருஷ்டிச்ச விஷயங்கள் இங்கே தனியாக இருக்குது. இது போய் அங்கே சேரணும் இல்லையா? ஜீவன் இங்கே இருக்குது, பரமாத்மா அங்கே இருக்கார், இந்த ஜீவன் அங்கே போய் சேரணும். அதுக்கு ஜீவன் யார், பரபிரம்மம் யார், ஜீவபரவதத்தை பகுத்து அறியணும். நானே கடவுள்னு சொல்லிட்டு அலைகிறாள, அதெல்லாம் தப்பு. அதை பகுத்தறியணும். கடவுள் யார், நான் யார், இந்த நானுக்கும் அங்கே இருக்கிற கடவுளுக்கும் என்ன சம்பந்தம், இதுதான் பகுத்தறி. நாம தான் பகுத்தறிவாளி, அவள் இல்லை. அது விதண்டாவாதியம். அப்படி வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறத்தான்னு பெரியாழ்வாரை சொல்கிற மாதிரி
ஞானம் எம்பெருமானை பற்றின ஞானம் நமக்கு இருக்கணும். அது இல்லாமல் இருந்தாக்கா அது வீண். இவா எப்படி வந்திருக்கான்னா மித்த அரசர்கள் மாதிரி நான்கிற அகங்காரத்தோடு வரலை, அறிய வேண்டிய விஷயமான எம்பெருமானை அறிந்து வந்திருக்கான். அதனால் கைங்கரியமே பிரார்த்தித்து வந்தோம், எங்களுக்கு நீ கிருபை பண்ணணும், எங்கள் மேல் சாபம் இழந்துன்னா. இப்போது இந்த யாத்தனா சரீரமாக இருக்கக்கூடிய இந்த சரீரம் இதனால் ஏற்படுற இங்கே ஏற்படுற கஷ்ட துக்கங்கள் இதெல்லாம் போக்கினாத்தானே எம்பெருமானை சேர முடியும். அதான் அந்த சாபத்தை தான் நீக்குங்கிறான். எங்களுக்கு கைங்கரியத்துக்கு விரோதியாக இருக்கிறது என்னன்னா கைங்கரிய விரோதி சம்சார சம்பந்தம்னார் சுவாமி. கைங்கரிய விருத்தி என்னன்னா கைங்கரியம் அப்படின்னா, இந்த கைங்கரியத்துக்கு விரோதமாக இருக்கிறது என்னன்னா இந்த சம்சாரம் அப்படின்னாக்க இங்கே இருக்கிற நம்ம சுற்றி இருக்கிற பழக்க வழக்கங்கள், சொந்த பந்தங்கள், சரீரத்துக்கு உண்டான சம்பந்தம், அதை தான் சம்சாரம்ங்க. சம்சாரம்னா மனைவி மாத்திரம் குறிக்கிறது இல்லை, சம்சாரம்னாக்க இங்கே இருக்கிற வாழ்க்கைக்கே பேர் அது என்ன. ஆமாம், இந்த சரீரத்துக்கு உண்டான பந்தங்கள் அதுதான் சம்சாரம்ங்கிறது சொல்கிறோம். இதை உதறினாத்தான் அதான் சொன்ன மோட்சத்துக்கு விரோதம் என்னதுன்னா சம்சார சம்பந்தம்னா. அனுகூலம் என்னன்னா மோட்சத்துக்கு எம்பெருமான இடத்துலையே இருக்கிற அந்த ஞானம், இந்த உபாயமான சரணாகதி, இதுதான் அதுக்கு உபாயம். அப்பேற்பட்டதான இந்த சரீரம் இந்த மோட்சத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த சம்சார பந்தம், இதுதான் சாபம் பக்தனுக்கு. பக்தனுக்கு சாபமாக நினைக்கிறது என்னன்னா அவன் பண்ணின கர்மாவை விட இந்த சம்பந்தம் இங்கே இருக்கிற பிரகிருதி சம்பந்தம் இதில் புத்தி போயிடுத்துன்னா எம்பெருமான இடத்துல போகாது. அதனால தான் மற்ற நம் காமங்கள் மாற்றுன்னு பின்னாடி சொல்ல போகிறா. எனக்கு உனக்கு கைங்கரியம் பண்ணுறதை தவிர இன்னொரு புத்தி வரக்கூடாதுப்பான்னு பிரார்த்திக்கிறா கடைசி பாட்டில். அதனால் எங்கள் மேல் சாபம் இழந்து நாங்கள் உன்னை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த கர்ம பந்தங்களை எல்லாம் நீக்கி எங்களுக்கு கிருபை பண்ணுன்னு பிரார்த்தனை பண்ணுறான். எம்பெருமான் அடுத்து நேரில் பேச போகிறான். அவன் எந்திருந்து கிருபை பண்ணி எப்படியெல்லாம் பேசுகிறான் நாச்சியாரவனுக்கு மேலே வரிசையாக அனுசந்திப்போம். ஸ்ரீமத்தே விஷ்ணுச்சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயே நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். எம்பெருமானார் ஆண்டாள் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.